வணக்கம். இது அச்சும் அசலும். செய்திகளை படிப்பதோடு மட்டும் அல்லாமல் அதன் பின்னணிகளை ஆழமாக அலசி புரிந்து கொள்ள உதவும் இது அச்சும் அசலும். நான் மணிகண்டன் சங்கர். இன்று நம்மோடு விவாதிக்க வந்திருக்கார் பத்திரிகையாளர் புன்னைவரன். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு எல்லா செய்தித்தாளிலும் பிரதானமாக இடம்பெற்றிருக்க செய்தி தொகுதி மறைவரையில் மாநில பிரதிநிதிகள் குறையக்கூடாது. அமித்ஷா தலைமையில் நடந்த முதலமைச்சர் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் உறுதி. இப்போ இந்த ரெண்டு விஷயமா பார்க்கப்படுது. போன வாரம் தான் நம்ம சட்டப்பேரவையில் நோ டீலிமிட்டேஷன் அப்படின்றத நம்ம சொன்னோம். இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ன ஆச்சு? ஏன் இந்த சேஞ்சஸ்? அதாவது எதற்காக இந்த அரசியல் அந்தர்பல்ட்டி அப்படிங்கிறத மாண்புமிகு முதலமைச்சர் தான் விளக்கணும். இதில் என்ன சிக்கல்னா, சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம நிறைவேற்றியது ஒரு வாக்குறுதி இல்லை அரசினுடைய நிலைப்பாடுன்னு நீங்கள் சொன்னதை வெளியில் வேறொரு கூட்டத்தில் நீங்கள் மாற்றிருக்கிறீங்க. அதுவும் கான்ஸ்டியூஷனலி நம்ம ரீஜனல் மண்டலங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை பேணுவதற்காக கொண்டு வந்ததுனாலும் நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே இன்றைக்கு முதலமைச்சர் விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. ஒரு கருத்து ஒரு நிலைப்பாடை எடுத்துகிட்டு நீங்கள் மாற்றுறீங்கன்னா சட்டமன்றத்துக்கு அப்போ நீங்கள் தவறான தகவலை கொடுத்தீர்களா, இப்படி ஒரு திட்டம் எடுத்துட்டுன்னு பிரச்சனை கிளப்புவார்கள். நம்ம அதை ஒரு சைடு வைப்போம். இப்போ நேற்றைக்கு இருந்த அந்த மொத்த அறிக்கை முதலமைச்சருடைய இந்த 19 பக்க உரை அப்படிங்கிறது 20 பக்கம் இருந்தது. அதில் 19 பக்கம் முழுக்க பார்க்கும்போது எந்த வகையிலும் பாரதிய ஜனதா கட்சி அல்லது அமித்ஷா அவர்கள் மனம் கோணக்கூடாது என்கிற நோக்கத்தோடு ரொம்ப தெளிவாக வடிவமைக்கப்பட்ட ஒரு டிப்ளமேட்டிக் உரையாகத்தான் அது இருந்தது. நீங்கள் மாநில உரிமைகள் குறித்து அதில் இருக்குது, நதிநீர் குறித்து இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம எதிர்கொள்கிற பிரச்சனைகளை கவனமாக நகர்த்திட்டு பொதுவாக எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து பயணிக்கணும், எல்லாரும் ஒன்றா தொழில்துறையில் இருக்கணும், எல்லாரும் ட்ரக் டிராஃபிக்கிங்கில் இணையணும்னு ரொம்ப நேர்த்தியாக பாஜகவோடு நாங்கள் இணக்கமாக அரசியல் ரீதியிலாக இல்லாமல் அரசாங்க ரீதியிலான்னு சொன்னாங்க இல்லையா, அதனுடைய அடுத்த கட்டமாக தான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. நோ டீலிமிட்டேஷன், ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னதற்காக திமுக பாஜகவோடு நெருங்கி விட்டது என தகவல் கிடைத்ததுன்னு சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு அமைச்சர் சொல்கிறார். தகவல் கிடைத்தது வேண்டாம், பேரவைத் தலைவர் அதை எடுத்துகிட்டு கேள்வியாக மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டார். இன்னொரு பக்கம் வெளியில் ஆதவர்ஜுன் அவர்கள் தான் அந்த சார்ஜ் வச்சது. அடுத்த 2 நாள் கழித்து அமைச்சர் நிர்மல்குமார் வெளியில் இவங்க அவங்களோட போக போகிறாங்க, உறுதி ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவல்களை பதிவு பண்ணுறாரு. எதற்காக? ஃபேர் டீலிமிட்டேஷன் என்று கேட்டதற்காக. நீங்கள் மசோதாவை என்ன மசோதா என்ன இருக்குன்னே தெரியல, வந்த பிறகு பார்ப்போன்னு சொல்லுவதற்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்கள் இதை உடனே நிறுத்தணும், இல்லை நோ டீலிமிட்டேஷன் சொல்லனா பாஜகவோடு கூட்டணி என்று பேசியவர்கள் இன்றைக்கு அதே வார்த்தைக்கு இப்போ ஒரே கேள்வி தான், ஃபேர் டீலிமிட்டேஷன் இல்லை ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் அல்லது நோ டீலிமிட்டேஷன் என்று சொல்வது சட்டவிரோதமோ அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதோ கிடையாது. இந்த 2 வார்த்தையை மட்டும் முதலமைச்சர் அதில் சொல்லியிருந்தாலே முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த குழப்பத்திற்கே வேலை இல்லை. இப்போ திரும்ப என்ன சொல்கிறாங்க, நேற்று விக்ஸுங்கிறத தாங்க அவர் சுற்றி எழுதியிருக்காரு. நீங்கள் அதை முழுசாக படிச்சிங்கன்னா பிரதிநிதித்துவம் குறையக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ இருக்கிற சீட்டே வச்சா குறையாது. இப்போது இந்த வார்த்தை விளையாட்டில் தான் சிக்கிக்கிட்டாமல் இருக்கு. 543 குறையக்கூடாதுன்ற விஷயத்தை அவர் சொல்ல வராரா, இல்லை தமிழ்நாட்டின் மாநில உரிமை குறையக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லாரா? இப்போ ஏன்னா இப்போ பேச வேண்டிய இடம் ரொம்ப முக்கியமான இடம். மாநில முதலமைச்சர் கலந்து கொண்டு, அதுவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கக்கூடிய கூட்டம். அப்போ அந்த கூட்டத்தில் நம்ம எடுத்து வைக்கிற கருத்தை இந்த மாதிரி ஒரு டவுட் வராத அளவுக்கு பேசியிருக்கலாம்ல முதலமைச்சர்? இல்லை, 543ங்கிற வார்த்தை குறையக்கூடாதுன்னு 543 நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு இருந்திருக்கலாம் அவங்களோட எண்ணம் அதுவாக இருந்தால். அதை விட மிக முக்கியம், அந்த இடத்துல பேசிய கேரள முதலமைச்சர் சொல்கிறார், இப்போது இருக்கிற சீட்டுகளை அப்படியே தொடர வேண்டும், 543 என்கிற எண்ணிக்கை அப்படியே இருக்கணும்னு பக்கத்தில் இன்னொரு முதலமைச்சர் பேசுகிறார். இல்லை, சொல்கிறதுல என்ன தயக்கம்னா, பாஜக அதை கொண்டு வருவதில் தீர்க்கமாக இருக்கிறது, நம்ம எதிர்க்கிறோம், முகத்துக்கு நேராக கன்ஃபரண்ட் பண்ணிக்க வேண்டாம், சொல்லிக்க வேண்டாம் என்கிற அரசியல் ரீதியிலான பாதுகாப்பான ஆட்டமாங்கிற கேள்வி வருது. சரி, அதே தான் என்னோட கேள்வி. போன வாரம் தான் சட்டமன்றத்தை இப்படி பேசியிருக்காரு. அப்போ இந்த வாரத்தில் முதலமைச்சர், அப்போ இந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்திருக்கும்? ஒரு வாரத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, முதல் விஷயம், அங்கே அமித்ஷா வராமல் இங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி பிரதமர் மோடிக்கு கடிதம் போகிறது. அதில் நாங்கள் அந்த மாதிரிலாம் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம், டீலிமிட்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணணும், நோ டீலிமிட்டேஷனுங்கிறது தான் எங்கள் நிலைப்பாடு, இங்கே உள்ளே பேசும்போதெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு தள்ளி வைங்கன்னா அமைச்சர்கள் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு கடிதம் போகுது. அந்த கடிதத்தை அவர் படிச்சிருந்தா அவர் நேரடியாக முகத்துக்கு நேராக நம்ம சொன்ன மாதிரி இருக்காது, ஒரு கடிதம்ங்கிற மாதிரி போயிடும். இப்போ நேரடியாக நம்ம சொல்கிறோம்னா அவர்களை அது அரசியல் ரீதியிலாக கோபப்படுத்துமாங்கிறது ஒன்று. இரண்டாவது, நோ டீலிமிட்டேஷன் சாத்தியம் இல்லை என்பதை தாவேகா முதலமைச்சர் உணர்ந்திருக்கிறார். இல்லை, இந்த ஒரு வார காலகட்டத்தில் அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கான்னு கேள்வி வரும். அப்போ இந்த ஒரு வாரத்தில் அது சாத்தியம் இல்லை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தீர்மானத்துக்கு முன்பாகவே அப்படி ஒரு உரையாடலை நடத்தி தீர்மானத்தில் நீங்கள் கிளாரிட்டியாக போட்டிருந்துருக்கலாமே. இப்போ நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது தாவேகா கூட இல்லை. தாவேகாவுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபேர் டீலிமிட்டேஷன்லேருந்து மாறினாங்க பாருங்கள் கூட்டணி கட்சிகள். நேற்று முன்தினம் காங்கிரஸ் போடுகிறது 25 ஆண்டுகள் நிறுத்தி வைக்கணும்னு அவங்க ஒர்க்கிங் கமிட்டியில் அதான் காங்கிரஸ் தீர்மானத்தை இப்போ இதான் சொல்ல வந்தேன். இப்போ என்னோட கேள்வியே என்னன்னா,
காங்கிரஸோட அவங்க அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க, அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் இது காங்கிரஸ் கட்சிக்கு எத்தகைய ஒரு இணக்கத்தை அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையாக மாறும்? இப்போ இது அடிப்படையில் என்ன சிக்கல்னா, ஒருவேளை இப்போ காங்கிரஸுமே கடந்த ஒரு 3-4 நாட்களாக வெவ்வேறு ஒரு மாதிரி டைலமா, இவங்க எப்போ ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கிற எங்கள் அடுத்த பிஎம்ங்கிற இடத்துக்கு வந்தாங்களோ, சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு மாணிக்கம் தாகூர் சொன்னார். நம்ம அதுக்கு முன்னாடி போகணும். கனிமொழி அவர்கள் தேநீர் விருந்துக்கு போனதுங்கிறது ஒரு அது அரசியலாக்க வேண்டாம்னு மாணிக்கம் தாகூர் பேசுகிறார். அதே மாதிரி ஜெயராம் ரமேஷ், நாங்கள் இன்றைக்கி மனக்கசப்பில் இருந்தாலும் பாஜக எதிர்ப்பில் ஒரே அணியில் தான் திமுகவோடு பயணிக்கிறோங்கிறாரு. காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், இவர் இப்போ பாஜகவை எதிர்க்கலைங்கிறாரு. 29இல் இவர் நம்மளோட பயணிப்பாரா என்பதில் அவங்களுக்கு இன்னமும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. எண்ணிக்கை 118 இல்லைங்கிறதுனால தான் நம்மளை கூட சேர்த்து பயணிக்கிறாரா, இல்லை அதில் உறுதியாக இருக்காராங்கிறது நம்மளால் இன்னும் இப்போ வரைக்கும் ஒரு முடிவுக்கு வர முடியாத நெருக்கடியில் இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தையே காங்கிரஸில் இருக்க 4 மாநில முதலமைச்சர்களும் பேசலை. இவரை பேச வச்சு திமுக என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறதுன்னு தெரிந்து கொள்வதற்கு தாவேகாவை பயன்படுத்தி கொண்டது காங்கிரஸ். இப்போ பயன்படுத்தி அவங்க எதிர்ப்பாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க மீதான பகை இல்லை என்பதை போன்ற ஒரு இமேஜை நோக்கியும் நகர்த்துறாங்க. காங்கிரஸ் உள்ளபடியே இவரை நம்பி அங்கே சிடபிள்யூசி போட்டால் இவர் இப்போ மாற்றிட்டாரு, இப்போ அவங்க மாற்ற முடியாது. பெரிய சிக்கலே கூட்டணி கட்சி. அதை ஒட்டி எனக்கு 2 கேள்விகள் இருக்குது. அப்போது நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறதுக்காக வந்து இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்தியா கூட்டணி வந்து திமுக வெளில வந்துச்சு. அப்போ திமுக வெளில வந்துடுற பட்சத்தில் இப்போ தாவேகா இந்தியா கூட்டணிக்குள்ளே போகலாம், அதுக்கு எந்த தடையுமே இல்லை. ஆனால் அதன் போகிறதன் மூலமாக வந்து தான் பாஜக எதிர்ப்பாளர் அப்படின்ற ஒரு முத்திரை வந்துடுமோ அப்படின்ற முதலமைச்சர் யோசிப்பாரா? ஒன்று இல்லை அப்படியா? இல்லை நாம் வந்து பிரதமர் வேட்பாளராக வந்து ராகுல் காந்தி இல்லாமல் விஜயை முன்னிறுத்தணும். ஏன்னா இப்போ அமைச்சர்கள் தான் அதை பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் நார்த் இந்தியா மீடியாவெலாம் பார்த்துருப்பீங்கன்னா தளபதி விஜய் அப்படின்ற அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ அவருக்கு பிரதமர் கனவு இருக்குது. ஒன்று தான் பிரதமர் ஆகணுன்ற ஒரு கனவு இருக்கா, இல்லை பாஜக எதிர்ப்பு நம்ம போய் சிக்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் வந்து முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கு? இல்லை, இப்போ பாஜக எதிர்ப்பு முகமாக நாம் பதிய வேண்டாம்ங்கிறது டே 1ல இருந்து. ஏன்னா நீங்கள் கொள்கை எதிரின்னு அறிவிப்பீங்க, 3 மாதத்தில் எலெக்ஷன் வந்தால் மோடி வேண்டுமா வேண்டாமாங்கிற தேர்தலில் நான் பங்கெடுக்க மாட்டேன் என்பதே பாஜகவை எதிர்க்காமல் இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் செய்வது என்பது நம்ம மேலே சந்தேக பார்வையை கொண்டு வரும் என்று கேல்குலேட்டடாக கொள்கை எதிர்னு அறிவிச்சதை தாண்டி என்ன பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்தே மாதரத்தில் தொடங்கி நேற்றைக்கு நடந்ததிலே கூட பாருங்களேன், அவர் ரொம்ப சட்டிலாக பொதுவான விஷயங்களாக பேசுகிறார். மாநிலங்களுக்கான நிதி பங்கீடு அப்படிங்கிறதுல இன்னும் பரந்த தன்மை வேணும், கூடுதல் உரிமை வேணும்னு கேட்குறாரு. இது பொதுவாக பேசுறது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க கனிம வளத்துக்கான சட்டத்தை கொண்டு வந்து நமக்கு நம்ம போடுற வரி விதிப்பு உரிமையே பறித்திருக்கிறார்கள். நீங்கள் அதை சொல்லியிருந்தா, அந்த நீங்கள் அந்த இதை சொல்லியிருந்தீங்கன்னா எம்எம்டிஆர் ஆக்டை நம்ம எதிர்பார்த்தது உங்கள் பட்ஜெட்டில் மரியவேல் சின்னவர்கள் போட்ட முதல் பட்ஜெட்டில் 11,000 கோடி நமக்கு சொந்த வருவாய் வரணும்னு இருக்கிறது, இப்போ வராது என்கிற நிலை வந்திருக்கிறது. நீங்கள் இதை பேசியிருந்தீங்கன்னா எல்லா சீஃப் மினிஸ்டரும் உங்களுக்கு ஆதரவாக தான் அந்த கூட்டத்தில் பேசியிருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் டேக்ஸ் உரிமையே வேண்டாம், கொண்டு போங்கன்னு சந்திரபாபு நாயுடு உட்பட அதை சொல்ல மாட்டாங்க. அப்போ நீங்கள் அதை டிப்ளமேட்டிக்காக பயன்படுத்தி இருந்திருக்கலாம். ஆனால் பாஜக எதிர்த்தால் இங்கே நம்முடைய அரசுக்கு ப்ராக்டிக்கலாகவும் சிக்கல்கள் இருக்குது. அதை தாண்டி நிர்வாக ரீதியிலாக அங்கே அவங்களை நம்ம நம்பி தான் இருக்கிறோம். இன்னொன்று, திமுகவோடு அவங்க சேர்றதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது என்கிற கேல்குலேஷன் அதுக்குள்ளே இருக்குது. என்றைக்கு ஒருவேளை இவருக்கு இடைத்தேர்தலெல்லாம் முடிஞ்சு வேகமாக வந்தால் காங்கிரஸ் உள்ளே இருக்குமா அல்லது தொடர்வார்களாங்கிறத அதையே சந்தேகத்துக்குரியது தானோ என்கிற ஒரு பார்வை காங்கிரஸுக்கு சந்தேகம் எழுந்து நிச்சயமாக விவாதிப்போம். காவேரி விவகாரத்தை சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மதிக்க வேண்டும். முதலமைச்சர் வந்து அந்த முதலமைச்சர் மாநாட்டில் வந்து அதை வலியுறுத்தியிருக்காரு. இப்போ ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, கர்நாடக அரசு வந்து என்ன சொல்கிறாங்க, மேகதாது வந்து நாங்கள் கட்டினா என்ன மாதிரியான அணை கட்டினா என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே கேரளாவில் வந்து முல்லை பெரியார் அணையை வந்து இடிச்சிட்டு கட்டணும், அதற்கான செலவெல்லாம் நாங்களே ஏற்றுக்கிறோம், நீங்களே எந்த இடம் கூட தேர்வு செய்யுங்க அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல 2 மாநில முதல்வர்களும் அவங்களோட விஷயங்களை பேசும்போது நம்ம அரசு வந்து என்ன சொல்கிறதுனா, சுப்ரீம் கோர்ட் உத்தரவை சரியாக மதிக்கணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த காவேரி விஷயத்தில் முதலமைச்சரோட நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அடிப்படையில் டிகே சிவகுமார் நேற்றைக்கு செய்திருப்பது என்பது அது அத்துமீறலாக தான் நம்ம முதல்ல பார்க்கணும். நீங்கள் பேசுவதற்கு தயாராகி போகிறீங்க, மேகதாது விஷயம் உங்களுக்கு தாவா போயிட்டுருக்கு, உச்சநீதிமன்றம் 3 நாட்களுக்கு முன்பாக கூட அங்கே மேலே வழக்கு வந்து அவங்க உத்தரவுகள் இட்டிருக்காங்க, அமல்படுத்தும் இல்லைங்கிறத தாண்டி போகாமல் நீங்கள் மேகதாதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நேற்று இங்கே பேசினதை பேசுகிறதுக்கு தான் அவர் கர்நாடகாவுக்கு வர்றதுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நம்ம முதலமைச்சர்
தயாராக சென்றிருக்க வேண்டும். அவர் டிகே சிவகுமாரை குறைச்சி மதிப்பிட்டுட்டாரான்னு தெரியல. இதை டிகே சிவகுமார் பேசுவார்னு, ஏன்னா இவருடைய மொத்த உரைங்கிறது பொதுவாக நம்ம எல்லாரும் இணக்கமாக இருக்கணும்னு. காவிரியில் உச்சநீதிமன்ற விஷயங்களே அவர்கள் மதிக்காததுனால தானே கடந்த நம்ம எவ்வளோ ஆண்டு கால பிரச்சனை அது. நீங்கள் 70 எக்ஸ்பயர் ஆனதில் தொடங்கி நீங்கள் 90 கட் ஆஃப் டேட்டா வச்சா கூட 35 ஆண்டு காலமாக மதிக்காதது யாருங்கிறது இருக்குது. மதிக்கலைன்னு திரும்ப திரும்ப வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கவங்ககிட்டே போய் நீங்கள் மதிக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அவங்களுக்கு அவர் நமக்கு பாடம் எடுக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் நலன் இருக்குது அப்படிங்கிற இடத்துல இருந்து என்ன கேள்வி வரும்னா, அவங்க மதிக்கலைன்னா அடுத்து என்னங்கிற இடத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம். டிகே சிவகுமார் இதை பேசியதும் முதலமைச்சர் இன்னொரு உரையை தயார் செய்திருக்க வேண்டும். ஏன் மேகதாது கர்நாடகாவுக்கே வேண்டான்னு நாங்கள் சொல்கிறோம் என்று தயார் செஞ்சுருக்கணும். ஏன்னா டிகே சிவகுமார் அவர் காங்கிரஸினுடைய அமித்ஷா ரிசார்ட் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்களை எப்படி காப்பாற்றி ஆட்சி அமைக்கிறதுங்கிறதுல அவர் பொலிட்டிக்கலாகவும் ரொம்ப ஷார்ப்பான ஆளுங்கிறதுனால அதற்கு நம்ம நீங்கள் ஒரு டிப்ளமேட்டிக்காக எந்த சிக்கலும் இல்லாமல் பொதுவாக பேசுவோன்னு வச்ச உரைன்னு இதுக்கு தயாராக இருந்து இன்னொரு உரையை முதலமைச்சர் செய்திருந்திருக்கலாம். நீங்கள் அங்கேயே கன்ஃபரண்ட் பண்ணிட்டீங்கன்னா வேறு விதமாக இருக்கும். இப்போ அவர் பேசும் பொழுது அல்லது விடி சதீசன் அவருக்கான அந்த நீண்ட அனுபவங்கிறது கேரளா பாலிடிக்ஸில் சரி, அவர் கரெக்டாக அவங்களுக்கு இவங்க 2 பேருமே அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை உடைக்கும் பொழுது நம்ம பொதுவில் எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிறது அதற்கான பதில் அல்ல. முதலமைச்சர் அந்த இடத்துல அதை கணிக்க தவறிவிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை தாண்டி நதிநீர் பங்கீட்டில் அமித்ஷாவே சொல்கிறாரு, நதிநீர் பங்கீட்டில் தான் நம்ம பேசி சுமூக தீர்வு காணணும்னு. சுமூக தீர்வு அவங்களா கண்டுக்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ரோலை கரெக்டாக பண்ணுறீங்களா? நேற்றைக்கு முதலமைச்சர் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கலாம். நதிநீர் பங்கீடு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் இருக்குது. கர்நாடகாவை சேர்ந்த ஒருவர் மத்திய நீர்வளத்துறைக்கு இணையமைச்சராக சோமண்ணா சீனியர் எம்ஓஎஸ்ஸாக இருக்கக்கூடாது. நாளைக்கு ஏதாவது நீங்கள் அரசு முடிவெடுக்கிறீங்கன்னா அதில் அவரோட கர்நாடகா இன்ஃப்ளூயன்ஸ் ஏன்னா கடந்த காலத்தில் நீதிமன்றங்களிலே நடந்திருக்கு. ஜட்ஜி இதே மாதிரி ஒரு பிரச்சனை போகுது, நான் அந்த மாநிலத்தை சேர்ந்த ஜட்ஜாக இருக்கேன், நான் ஒருவேளை என் ஸ்டேட்டு நல்லது உள்ள உண்மையிலே நாங்கள் நியாயம்னு கொடுத்தா கூட நான் ஊருக்காரன்னு கொடுத்தேன்னு வந்துடும் நீதிபதிகள் விலகினாங்கல்ல. அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் போட்டிருக்கவே கூடாது. இதெல்லாம் நேற்று அமித்ஷாவிடமே கன்ஃபரண்ட் பண்ணியிருக்கலாம் முதலமைச்சர் விஜய். அந்த வாய்ப்பை தவற விட்டிருக்கிறார். நதிநீர் பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை என்பது விஷயமா எல்லாரும் ட்ரை பண்ணலாம். பட் அதெல்லாம் தாண்டி அது அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு போன பிறகு நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்காதது தான் நமக்கு கடந்த குறைஞ்சது 35 ஆண்டு கால வரலாறாக இருக்கும்போது மீண்டும் அந்த இடத்துக்கு போவதுங்கிறது பொருத்தமற்றது. பட் சண்டை வேண்டாம் என்பதாக நேற்றைக்கு அந்த இடத்துல வேண்டான்னு முதலமைச்சர் யோசிச்சதான் நம்ம அதை பார்க்கலாம். செய்தித்தாள்களில் பிரதானமாக இன்னொரு செய்தியும் இடம்பெற்றிருக்கு. ஹிந்து தமிழில், அதுக்கப்புறம் தினத்தந்தியில் 4 சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை, கிறிஸ்துவ மதபோதருக்கு 4 தூக்கு தண்டனை, போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. திருநெல்வேலியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டு 2022 நடந்தது. இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறேன்ட்டு. முதல்ல இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க, அப்புறம் தூக்கு தண்டனை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அடிப்படையில் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது மிக கடுமையாக அணுகப்பட வேண்டியது. நமக்கு 4 ஆண்டுகளுக்குள்ளே அதை பண்ணி தண்டனையை கொடுத்துட்டாங்கங்கிறதே ஓரளவுக்கு ஐயோ பரவாயில்ல 4 வருஷத்தில் கொடுத்துட்டாங்களாங்கிற நிலை வருது இல்லை. ஏன்னா இப்படிப்பட்ட வழக்குகள் நீங்கள் இந்த வழக்குகள் நீள பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் திரும்ப அடுத்தடுத்த ப்ராசஸிங்கில் ட்ரையலுக்கு கூப்பிட்டு அவங்கள மறுபடியும் உளவியலாக அந்த நாட்களுக்குள்ளே கடத்துவதுங்கிறதே ரொம்ப பெரிய சிக்கலுக்குரியது. இப்போ பெண் குழந்தைகளுக்கு அது ஒவ்வொரு முறையும் வர வேண்டாம், இல்லை பல முறை வர வேண்டாம், ஒரே ஒரு டெஸ்ட் மணி கொடுத்தா போதுங்கிறதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்தாலும் கூட இத்தகைய வழக்குகள் மிக நிச்சயமாக ஃபாஸ்ட் ட்ராக் கொண்டு வருவதுங்கிறது வரவேற்கத்தக்கது. இப்போ அதில் இந்த குறிப்பிட்ட சம்பவம் நீங்கள் பல நேரங்களில் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு, அது கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், மத நிறுவனங்களாக இருக்கலாம், இந்த நிறுவனங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அதிகார படிநிலைகள் இருக்கு இல்லையா, இந்த படிநிலைகளை பயன்படுத்தி பாலியல் ரீதியிலாக அச்சுறுத்தல் கொடுப்பது அப்படிங்கிறது அதை அந்த உளவியலே நம்ம பெரிய அளவுக்கு விசாரிக்க வேண்டியிருக்கிறது, மறுசீராய்வு செய்ய வேண்டியிருக்கு, அதை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு வரக்கூடியவர்கள், நீங்கள் அதிகாரப்படிநிலை மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நேரங்களில் அந்த கன்சென்ட் அப்படிங்கிறது இது சிறுமிகள் சார்ந்த இதுக்குள்ளே வரல, இது அதுக்குள்ளே வராது. இன் ஜென்ரலே உங்களுடைய அதிகாரத்தின் மூலமாக நீங்கள் அதை அந்த படிநிலைகளுக்குள்ளே பல விஷயங்களை நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதை உடைக்கப்படணும். குழந்தைகள், பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எவ்வளவு அளவுக்கான உளவியல் சிக்கல்கள் அதில் இருந்திருக்கும், அதை தாண்டி வந்திருக்காங்கங்கிறது இந்த தூக்கு தண்டனைக்கு பொறுத்தவரை வேண்டும் வேண்டாம்ங்கிறது மிக நீண்ட ஒரு டிபேட்டாக இருக்குது. இப்போ இது மாதிரி சம்பவங்கள் திரும்ப நடக்கிறது என்று சொன்னால் அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துச்சா, அல்லது அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறவர்களுக்கு அது ஒரு அச்சத்தை உருவாக்கினதா அப்படின்னா சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த மேக்சிமம் பனிஷ்மெண்ட் என்பது தூக்கு தண்டனை. 4 குழந்தைகள்ங்கிறதுனால 4 தூக்கு தண்டனைகள் கொடுத்துருக்காங்க. இந்த தூக்கு தண்டனை என்பது
ஏன்னா இந்தியன் சிஸ்டத்தை, கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சீர்திருத்துவதல், செம்மைப்படுத்துவதுங்கிற ஒரு அளவுக்குள்ள வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பெயிலில் பல நேரங்களில் அந்த ப்ராசஸ் ஈஸியாக இருக்குது. ஜாமீனில் வெளியில் வந்து திரும்ப அதே குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள். இப்போ பிரச்சனை இந்த நபர்களை தாண்டியும் அவர்களை அகாமடேட் பண்ணக்கூடிய சிஸ்டம் மேலே தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி தூக்கு தண்டனைகளுக்கு வருது ரெகுலராக கொடுக்குறாங்கன்னா, இதே நீதியரசருக்கு முன்பாக பட்டியல் சமூகத்தினர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் அந்த வழக்குகளையும் நிறைய தூக்கு தண்டனைகளை கொடுத்துருக்கிறாருன்னு. அதாவது இது தனிநபர் மீதான வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அது அந்த அளவுக்கு உகந்ததுன்னு ஒரு நீதிபதி நினைக்கிறார். நீங்கள் வேணும்னா அப்பீல் போய்க்கலாம். இந்த பேட்டர்னை நீதித்துறையில் சார்ந்த வழக்கறிஞர்களும் மற்றவர்களுமே கூட அப்படி தொடர்ந்து கொடுக்கறத இன்றைக்கு ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க. நேற்று முன்தினம் அந்த செய்தி, உத்தரப்பிரதேசத்தில் இதே மாதிரி ஒரு நீதிபதி ரவிக்குமார் திவாகருங்கிறத ஒரு பேர், அவர் விசாரணை நீதிபதியாக இருக்கார். அவர் கடந்த 4 மாதங்களில் ஒரு 22 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கிறாருன்னு வழக்கறிஞர்கள் எல்லாம், ஏன்னா இப்போ ஏதோ அந்த தரப்புக்கு ஒரு வழக்கறிஞர் ஆஜராவாங்க இல்லையா, இதே பேட்டர்னாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஒரு 97 கொலை வழக்குகளை வேறு நீதிபதிக்கு மாற்றி இருக்கிறார்கள்னு ஒரு செய்தியை பார்க்குறோம். அப்போ நீதித்துறையே அது சார்ந்த விஷயங்களில் உச்சபட்ச தண்டனை நீங்கள் இப்படி கொடுக்கப்படுகிறதெல்லாம் மேலே உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றம் போகும்போது பல நேரங்கள் எடுக்கப்படும். நேற்றைக்கு ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாள், ராஜீவ் அவர்களுடைய அந்த மரணம் சார்ந்த அதில் வழக்குகளிலுமே கூட மரண தண்டனை அப்படிங்கிறத பின்னாடி எடுக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. கேள்வி, மரண தண்டனை கொடுப்பதனால மட்டும் அவர்கள் திருந்துகிறார்களா, அல்லது அந்த மனநிலையில் இருக்கிறவர்களுக்கு இதுக்கப்புறம் தப்பு செய்யக்கூடாது என்கிற எண்ணம் வருகிறதா? இது விவாதத்துக்குரியது. அதை விட கவனிக்க வேண்டியது, இப்படியான தண்டனைகள் கொடுப்பதை தாண்டி இந்த நீங்கள் வழக்கு பல வருஷம் நடத்துறீங்க, அதுக்கு முன்னாடி ஜாமீனில் வந்து திரும்ப குற்றச்செயல்களை செய்கிறாங்க. உள்ள குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகும் அந்த ஜாமீன் ப்ராசஸ் இதெல்லாம் அவங்கள சிறை செம்மைப்படுத்துவதை போல தெரியலனா, அடிப்படையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய சிக்கல் கோளாறு இருக்குது. அந்த பிரச்சனையும் சரி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த தீர்ப்பு குறித்தும் வந்து மரண தண்டனை வேண்டாமா வேணுமான்ற ஒரு நீண்ட விவாதம் வந்து ஏற்கனவே இருக்குது. ஆனால் பல உடநாடுகள்லாம் இப்பெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்படி இருந்தும் குற்றங்கள் குறைஞ்ச மாதிரியான எந்த டேட்டாவும் யாருக்கிட்டையும் இல்லை. ஸோ இப்போ அதுதான் பார்ப்போம். நிச்சயமாக இப்போ மற்றொரு செய்தியாக வந்து 21 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்படாமல் இருந்தது சபாநாயகரோட முடிவு சரிதான் அப்படின்னு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த வழக்கு பற்றி சொன்னேன். ஓகே, செல்வகுமார் நினைக்கிறேன் ஒரு வழக்கறிஞர் ஒருவர் போட்ட வழக்கு. அதாவது அதிமுகவில் முதல்ல 25 பேர் எதிர்த்து தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொன்னதற்கு எதிர்த்து வாக்களிக்கிறார்கள். ஸோ அவர்கள் மீது ஆட்டோமேட்டிக்காக தகுதி நீக்க நடவடிக்கைக்கு நோட்டீஸ் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா, அந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்தார்கள் இல்லையா, மன்னிப்பு கடிதம் கொடுத்து 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. மரகதம் குமரவேல் உட்பட அவர் பெருந்துறை ஜெயக்குமார் ஆகட்டும். ஸோ இவங்க 4 பேர் ராஜினாமா பண்ணதுங்கிறது ஒரு பக்கம் போயிடுச்சு, இசைக்கு சுப்பையா உட்பட. இது போக மீதி இருக்கிறவங்க கடிதம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அதை அங்கே ஸ்பீக்கர்கிட்ட சொல்லி ஸ்பீக்கர் அதை தள்ளுபடி செய்ய, அந்த அவர் மீதான நம்பிக்கை பதவி பறிப்புங்கிற அந்த விஷயத்தை ஸ்பீக்கர் ட்ராப் பண்ணுறாரு. இதை எதிர்த்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஸ்பீக்கர் வந்து அப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு பொதுநல வழக்குன்னு நினைக்கிறேன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அது போயிருக்கு. அதில் தான் என்ன சொல்கிறாங்க, அவங்க எதிர்த்து யார் வாக்களித்ததுன்னு புகார் கொடுத்தாங்களோ அந்த கட்சியினுடைய தலைவரே அதை வாபஸ் வாங்கினதுனால சிக்கல் இல்லை என்று சொல்லி தான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் தர்மாதிகாரி SA தர்மாதிகாரி அமர்வு அதை உத்தரவிடுறாங்க. இதில் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த 4 பேருடைய ராஜினாமா இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து போட்ட வழக்கு தான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வழக்கு. தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அது ஏறத்தாழ இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. நீதிபதிகள் என்ன சொல்ல போகிறாங்க, 4 பேர் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றது சரியா தவறாங்கிறது தனி விவாதம். இதுலேயே எடப்பாடி பழனிசாமி தரப்பு இன்னும் அந்த 2 விஜயபாஸ்கருடைய இதை தனியாக அணுகணுமோ, ஏன்னா சட்ட ரீதியிலாக 4 பேருக்கு பிறகுதான் அவங்க வந்து மன்னிச்சுலாம் விட்டுட்ட பிறகுதான் அவங்க போய் ரிசைன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த 2 பேரில் வராமல் இப்போ அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா இதில்? இல்லை, இது அதில் ஒரு பார்வை இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க ராஜினாமா எதுக்காக மன்னிப்பு கேட்டாங்க, நடவடிக்கை எடுத்தால் எம்எல்ஏ பதவி போயிடும். எம்எல்ஏ பதவி போவது மட்டுமல்ல, அடுத்து இந்த 5 ஆண்டுகள் இந்த சட்டமன்றம் முடிகிற வரை 2031 வரைக்கும் அவங்க எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிட முடியாது. தமிழ்நாடு அரசு அவங்களை எந்த பதவியிலும் கவர்மெண்டால சம்பளம் கொடுக்கப்படுகிற வாரிய தலைவரில் தொடங்கி வேறு ஏதாவது குழுக்கள் போடுவது, ஆணையத்துக்கு போடுவதுங்கிறத எந்த பதவி அரசாங்கம் நியமித்து அரசு சம்பளத்தில் கொடுக்கப்படுகிற பதவிகள் கொடுக்க முடியாது. அப்போ அடுத்த 5 வருஷம் பதவி இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக மன்னிப்பு கேட்பதாக கேட்டு ட்ராப் ஆன பிறகு நீங்கள் ராஜினாமா பண்ணுறீங்கன்னா, ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து போலியாக தலைவரை நம்ப வைத்து நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதனால் அந்த இடத்துல அதை நீங்கள் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒருவேளை இதை ஆராயலாம்.
இது நீதிமன்றங்களுக்கு போனால் 5 ஆண்டுகளுக்குள்ள முடியுமாங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா நீங்கள் பல நேரங்களில் தேர்தல் வழக்குகளோட கடந்த கால நம்மளோட வரலாறெல்லாம் நம்ம அப்பா பார்க்கும்போது அவர்களுக்கான தீர்வு எப்போ வந்து திரும்ப அதை எதிர்த்து இன்பதுரை அவர்கள் போனதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இது ஆனால் அந்த வாய்ப்புங்கிறது நீங்கள் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக பொய்யான வாக்குறுதியை உங்கள் தலைவருக்கு கொடுத்து வாபஸ் வாங்க வைத்து விட்டு மறுபடியும் விட்டுட்டு போகிறீங்கன்னா இது சட்டப்படி அப்படி நீங்கள் தப்பிப்பதற்கு ஆக மொத்தம் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை அவர் நம்பி வாபஸ் வாங்கிட்டார். செய்த பிறகு மறுபடியும் தொடருதுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சதி செயல் அல்லது அதில் ஒரு குற்றம் ஒரு மனம் இருக்கு இல்லையா, இதை விலாவாரியாக எடுத்து ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் எதிராக வழக்கு தொடுக்கணும்னு நினச்சா அந்த வாய்ப்பு இன்னமும் ஒரு முன்னாடி ஓப்பனாக தான் இருக்குது. சரி, அப்புறம் நேற்று சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேஷன் அரிசி சம்பந்தமாக ஒரு நீண்ட விவாதம் நடந்தது. ரேஷன் அரிசிலாம் ஆடு மாடு கோழி தான் வந்து இப்போ தான் சாப்பிடுது அப்படின்னு அமைச்சரே பேசியிருக்காரு. இதை வந்து அந்த தரத்தை வந்து நாங்கள் உயர்த்த போகிறோம் அப்படின்றாங்க. சட்டப்பேரவையோட நிகழ்வுகளையும் இந்த அமைச்சரோட பேச்சையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அடிப்படையில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அமைச்சர் தவிர்த்திருக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா மிக பலருக்கும் நம்ம பல விஷயங்கள் பேசுகிறோம். இந்தியாவில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது கிராமப்புற வறுமை அப்படிங்கிறதுலேருந்து பல விஷயங்களில் நம்ம குறியீடுகளில் மேலே கூடுதலாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த ரேஷன் அரிசி அல்லது ரேஷன் சார்ந்து விநியோகித்தல்ங்கிறதுல நம்ம ஒப்பீட்டு அளவில் பெரிய அளவுக்காக சேர்க்கணும். யூனியன் டெரிட்டரிஸை விட்டுருவோம். பெரிய மாநிலங்கள் அப்படின்னா ரேஷன் அரிசி என்பது பலருக்கும் இன்றைக்கு இன்னமும் தமிழ்நாட்டில் அதுதான் வந்து அவங்களுடைய ஜீவாதாரமாக இருந்து கொண்டு இருக்கிறது. பல நேரங்களில் பட்டினி சாவுன்ற ஒன்றத்தை இப்போ நீங்கள் எப்பயும் கடந்த காலங்களில் பார்க்கவே முடியாது. கடந்த ஒரு 20 வருஷத்தில் அந்த மாதிரியான வார்த்தைகளை கூட நம்ம வந்து கேட்டதே இல்லை. முன்பாக நெசவாளர்களுக்கு கஞ்சி தொட்டி திறக்கக்கூடிய போராட்டம் எல்லாம் நடந்தது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ அதிலிருந்து நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் இப்போ இன்றைக்கும் கூட நம்ம எதற்காக இப்போ காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம்? பலருக்கும் வேலை பலுங்கிறது ஒன்று, பெற்றோர்கள் வேலைக்கு போவாங்கிறது ஒரு ஆங்கிள் இருந்தாலும் அது வந்து மதிய உணவுங்கிறதுக்காகவே பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பியதுங்கிறதுனால தான் இன்றைக்கும் தொடர்றோம். காலையிலையும் அந்த பிள்ளைகளுக்கு சிக்கலாக இருக்கும். ஏற்கனவே அவங்க வறுமையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கிறதுனால காலை உணவுக்கான பிள்ளைகளுடைய பொறுப்பு அரசு எடுக்கிறது. அப்போ நீங்கள் இன்றைக்குமே பல இடங்களில் உங்களுக்கு அந்த ரேஷன் அரிசி அப்படிங்கிறாங்க. இதற்கு நடுவில் ரேஷன் அரிசியை கடத்துகிறார்கள், பாலிஷ் செய்கிறார்கள், அதையே திரும்ப பாலிஷ் பண்ணி மறுபடியும் கூடுதல் விலைக்கு விற்கிறாங்கன்னா இந்த கள்ளச்சந்தையில் செய்யக்கூடியவர்கள் வந்து அத்தனை பேரும் அதை எடுத்து கொடுத்துட்றாங்கங்கிறது கிடையாது. செய்கிற குற்றவாளிகளை நோக்கி நம்ம கேள்வி எழுப்பணுமே தவிர அதை நம்ம அப்படி குறைச்சி பேசுறது சரியா இருக்குமா என்கிற கேள்வி இருக்கு. தரத்தை உயர்த்த வேண்டும்ங்கிற இடத்துக்கு வந்திருந்திருக்கலாம். அது ஒரு அரசு செய்யணும். உங்களை விட நாங்கள் சிறப்பாக கொடுக்குறோம் என்று சொல்வது ஒரு அரசினுடைய கடமை. நிச்சயமா. ஏன்னா கடந்த காலங்கள்லாம் வந்து ரேஷன் அரிசி 3 ரூபா இருந்தது, அதுக்கப்புறம் 1 ரூபா ஆச்சு, அப்புறம் இலவசமாச்சு. இதெல்லாம் போதும். அந்த அடிப்படையில் தரத்தை உயர்த்தினாங்கன்னா அது சரியான விஷயமா பார்க்கணும். இந்த அமைச்சர் பேச்சை தவிர்க்கணும் அப்படின்றத நான் உங்களோட இறுதி கருத்தாக புரிஞ்சுக்கிறேன். நன்றி. நேர்களே, பல்வேறு விஷயங்களை குறித்து விவாதித்தோம். மற்றும் ஒரு அச்சுமசல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.